நம்ம இங்கே அமௌண்ட் அதே வந்துடும். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் நம்பர் வந்து ஆக்சுவலாக நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து சேங்ஷன் அமௌண்ட்டு நம்ம என்ன அமௌண்ட்டு போனோம்னா அந்த பில்லை பார்த்து போட வேண்டியது தான். பில்லில் இருக்க அமௌண்ட்டை போடணும். சேங்ஷன் நம்பர் நம்மளுடைய நாக்கா இருந்தால் அது நம்ம 57 மாதிரி தரலாம். சேங்ஷன் டேட்டு நீங்கள் பில்லு போட்ட டேட்டு தரலாம். அத்தாரிட்டி நமக்கு ஹெச்எம் தான் போடுவார். ஹெச்எம் கொடுத்தா போதுமானது. அடுத்து பேமெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். பேமெண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில் போடுறோம். ஆக்சுவலாக வந்து அது 7ல் ஆரம்பிக்கும். நான் 7 கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன், கோ கொடுக்குறேன். நமக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். இதுதான் அவனுடைய ஹெட்டு அக்கௌண்ட்டு. குயிக் சர்ச் பண்ணுறேன். இதை வந்து அப்லோட் பண்ணணும். மீண்டும் அப்லோட் பண்ணணும். ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்போஸ்மெண்ட் பண்ணணும். பாருங்கள், அப்லோட் சூஸ் பண்ணுறேன், சப்மிட் பண்ணுறேன். அடுத்து முக்கியமானது இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்மிட் பண்ணுறோம். லாக் அவுட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுறேன். எஸ் கொடுங்க. இதில் கன்டினியூ ஆக்ஷன் கேட்டால் கொடுக்காதீங்க. டைரெக்டாக ஒன்லி ஃபார்வேர்டு. லாக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து ஹெச்ஆரில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம பெண்டிங் இருக்குது பாருங்கள், பெண்டிங் இது கிளிக் பண்ணுறோம். இதை அப்லோட் பண்ணிடுறோம். அப்லோட் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக அப்லோட் குரூப்பு. அப்லோட் பண்ணுறோம். கண்டினியூ ஆக்ஷன்லாம் கொடுக்காதீங்க. நோட்டில் வேணும்னா ஓகே கொடுங்க. அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணியாச்சு. மீண்டும் இன்சியேட்டர் ஐடி பார்க்க போகிறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு இன்சியேட்டர் ஐடி போகிறேன் பாருங்கள். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு மீண்டும் இன்ஸ்டியூஷன் வர்றேன். மீண்டும் ஹெச்ஆர் வர்றேன். இதில் வந்து ஹெச்ஆர் வந்துட்டு ஸோ முன்ன அதே அட்வான்ஸ் தான். மீண்டும் அட்வான்ஸ் போகிறேன். ஆக்சுவலாக அப்லோட் பண்ணி தான் வரணும். மீண்டும் அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பண்ணது கேஷன் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியம். ஸோ அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் நமக்கு முக்கியமானது. அதை 2 முறை பண்ண வேண்டியது வருது. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ். இது 2 முறை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணியாச்சு. அடுத்து மீண்டும் பண்ணுறேன். எம்ப்ளாயி ஐடி போடுறேன். கோ தரேன். லோட் ஆகுது. மீண்டும் இங்கே பாருங்கள். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த அட்வான்ஸ் நம்பர் வந்துடும். அட்வான்ஸ் நம்பரு வந்துருக்கு. செக் பண்ணி பாருங்கள். கீழே இருந்து பாருங்கள். நான் மார்ச் 1 போட்டேன். ஸோ அதனால் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அட்வான்ஸ் நம்பர். இதை கொஞ்சம் காப்பி பண்ணிங்க. இதை நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இந்த அட்வான்ஸ் நம்பரை காப்பி பண்ணிங்க. நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம இதில் போயிட்டு இப்போது அப்டேட் பண்ணுறோம். இதை தான் அப்டேட் பண்ணணும். ஏன்னா யாருக்கு நம்ம தரணுன்ற முடிவு பண்ணணும். ஸோ தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் அதை கொடுக்க போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு பாருங்கள், அட்வான்ஸ் டிஸ்போஸ்மெண்ட். இதான் முக்கியமானது. இது தரணும் நம்ம அட்வான்ஸ். இப்போ என்ன பண்ணோம், இந்த லோன் அட்வான்ஸ் பாருங்கள், லோன் நம்பர் இதை காப்பி பண்ணிங்க. இதை காப்பி பண்ணிங்க. Ctrl+C போட்டாச்சு. இப்போது கிரியேட் டிஸ்போஸ்மெண்ட் தரோம். இதை நான் கண்டிப்பாக தரணும். இதை கொடுக்கும்போது இது அப்ரூவல் ஆகிடணும். இது வந்து அப்ரூவல் ஆகிடணும். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அட்வான்ஸ் நம்பர். இதுதான் அட்வான்ஸ் நம்பரு. இதை பேஸ்ட் பண்ணுறோம். அட்வான்ஸ் நம்பர் போட லோட் ஆகி வந்துடும். வந்து பாருங்கள், வந்துருக்கு. அமௌண்ட் அதே வந்துடும். பெனிஃபிட்ஸ் டைப் தேர்ட் பார்ட்டி பர்சன். இது வந்து ஆக்சுவலாக தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் வரும். லோட் ஆகுது. இங்கே தான் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். நீங்கள்
தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் அதை கிளிக் பண்ணுறோம். இந்த பெனிஃபிஷரி கோடு இருக்கும், பெனிஃபிஷரி நம்பர் சொல்லுவோம், பெனிஃபிஷரி கோடுன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் போட்டால் தான் வரும். இங்கே தான் டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால் ரொம்ப நீங்கள் பொறுமையாக செய்யணும். இது இங்கே பெனிஃபிஷரி கோடு வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி கிளிக் பண்ணுறோம். இதில் போயிட்டு அந்த கோடு நம்ம போட்டுடணும். நீங்கள் காப்பி பண்ணல பெனிஃபிஷரி கோடு, இதை நம்ம வீடியோ மாஸ்டர் எடுத்துமே அந்த கோடு இங்கே மறக்காமல் போடுங்க. போட்டு கோ கொடுங்க. டைம் எடுக்கும், கொஞ்சம் டைமு எடுக்கும். இந்த கோடு இங்கே பெனிஃபிஷரி கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். 2922 டேப் கொடுத்துருங்க. இது 5 நிமிஷம் ஆகுது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் டைம் எடுக்கும், ஒரு 4 நிமிஷம் ஆகும். 4 லோடாகி வருது. லோடாகிடுச்சு, பார்ப்போம். நேம் வந்து பாருங்கள், கீழே நேம் வந்து பாருங்கள், TNHWCS வருதுங்களா, இது மாதிரி வரும். ஸோ கீழே வந்து இங்கே நமக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வரும். இதுதான் பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஸோ ஈஸியாக எங்கே போகுதுன்றது நமக்கு இங்கே தெரிஞ்சிடும். இதை இங்கே காட்டுறோம் பாருங்கள். இதுதான் அக்கௌண்ட் நம்பர், இதுதான் வந்து அக்கௌண்ட் நம்பர். இதுதான் அமௌண்ட்டுக்கு போயிடும். ஸ்டேட் பேங்க் வந்து வேலூர். ஸோ அது மாதிரி போயிடும். அடுத்து இன்ஸ்டால்மெண்ட் 10 கொடுத்துருங்க. FAMன்ட்டு 10 கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது ரினியூ பண்ணி இதையும் அப்ரூவ் பண்ணணும். இதையும் நம்ம அப்ரூவ் பண்ணோம். ஸோ ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்ரூவ் குரூப் தரோம். அடுத்து நம்ம அப்ரூவ் பண்ணிவிட்டு பில்ஸுக்கு போகலாம். நம்ம பில்ஸுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எப்படி செக் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள். அப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இதை சப்மிட் பண்ணுறேன். அப்ரூவ் லாகின் பண்ணுறேன். இது அப்ரூவ் லாகின். இங்கே HR போகிறோம். HRல நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் நோட்டிஃபிகேஷனு. அட்வான்ஸ் டிஸ்போர்ஸ்மெண்ட் ரெக்வஸ்ட் ஆஃப் பெண்டிங் இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணுறோம். இது வரணும், கண்டிப்பாக நம்ம இது வரணும். இப்படி செக் பண்ண சொல்கிறேன். இது நம்ம இந்த டிஸ்போசல் பண்ணிடணும். அன் ஆக்ஷனே கொடுக்கக்கூடாது, கொடுக்காமல் போடணும். நோட் தேவை கொடுங்க, ஓகே கொடுங்க, அப்ரூவ் பண்ணுங்கள். அப்ரூவ் ஆயிடுச்சு. அப்ரூவ் பண்ணிவிட்டு இது வந்து மீண்டும் இன்சியேட் ஆகிட்டு வரேன். இன்சியேட் ஆகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஃபைனான்ஸ் தான் போகணும். இப்போ வந்து ஃபைனான்ஸ் போகிறோம். ஃபைனான்ஸ் கிளிக் பண்ணுறோம். இதில் பேரோல் வழக்கமாக பில் போகிற மாதிரி பேரோல் போகிறோம். டைரெக்டாக போகிறோம். இதை நம்ம ஜென்ரேட் பில் போகிறோம். கிளிக் பண்ணுறோம். இதில் நான் சாலரி கிளிக் பண்ணுறோம். ப்ராசஸ் நேம் வந்து ஹேண்ட்லூம் அட்வான்ஸ். பில் சூஸ் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் நமக்கு யாரெல்லாம் பில் போட்டோம் அவங்க நேம் வரும். லோட் ஆகுது. ஸோ இதில் பாருங்கள், நான் போட்ட 6 பேருக்கு போட்டு 6 பேர் வந்திருக்கு. செலக்ட் பண்ணுறோம். ஜென்ரேட் பில் கொடுக்குறோம். இப்போ வழக்கமாக சாலரி பில் போகிற மாதிரி தான் பில் நம்பர் வரும். அந்த பில் நம்பர் எடுத்து நம்ம பில் போடலாம். ஸோ பில்குல் பைசா தான் போடணும். பில்குல் பைசா போடணும். ஹெட்டு மாறக்கூடாது. வந்துச்சு பாருங்கள். ஓகே கேட்குது.